இப்போ இந்த 4 இதில் வந்து 2 பேருக்கு தான் போட்டியே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கு தாவேகான்றாரு விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண்களுக்கு இலவச போக்குவரத்து இலவசமாக கொடுத்தோம். இது 2ஐ நம்பியே அவர்கள் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அது சாத்தியமாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் மனுக்களை வாங்கி அந்த ஆற்றுல அவங்க வீசி விட்டது பாருங்கள், மக்களை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கன்னு பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் வரும் அப்படின்னும் இப்போ தகவல்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மக்கள் மனசை மாற்றிடும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஏற்கனவே இருந்த காயங்கள் கண்டிப்பாக ஆறாது, மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் நெறியாளர் நண்பர் கோபிநாத்திட்ட நான் கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் இந்த பார்த்துட்டு இருக்கிற ஐத்தமிழ் நேயர்களுக்காக ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் வீடு தேடி மருத்துவம் சொல்கிறாங்களா? என்றைக்காவது உங்கள் வீடு தேடி ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் வந்திருக்காங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை. என் வீட்டுக்கு வந்ததில்லை. அப்போது உங்கள் நோக்கம் என்ன? இல்லை. அப்போது இதே மாதிரி தான் எல்லா திட்டங்களும் பெயரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு வெறும் பேச்சளவில். சமூக நீதி பேசாத ஒரு மாநிலம் எத்தனை சமூகம் இருக்குன்னு ஆய்வு எடுத்தாங்களே, ஏன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு தான் ஃப்யூச்சரில் சட்ட சிக்கல் வரும்ன்றாங்கல்ல. அப்போ அந்த சட்ட சிக்கலுக்காகத்தான் நீங்கள் சமூக நீதி பேசிக்கிட்டு இதை எடுக்காமல் இருக்கிறீங்க. கரெக்டா? அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இது ஆரம்பிக்கும். எப்போ? 2055, 2026 எப்போ? முதல்வர் அவர்களுடைய இப்போ வெளிநாட்டு பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? முதலீடுகள் ஈர்ப்பும் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னதான் வெளிநாட்டுக்கு போனால் கூட அப்போ அம்மா உணவகமும் முடக்க நினைக்கிறாங்க, கலைஞர் உணவகமும் ஆரம்பிக்கலை. அதான் சொன்னேன், வார்த்தையாலேயே இவர்கள் ஆட்சி சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறார். மக்கள் நம்ப தயாராக இல்லை. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாது மாதிரி நல்லாட்சி நடக்கிறது, சமூக நீதி, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அதனால் நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் என்று ஒரு பகல் கனவு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை பேசி உண்மையாக்க நினைக்கிறார்கள். 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு மேலே பயிற்சி பெற்றவங்க, அவங்க இந்த நாட்டில் நிர்வாகம் பண்ணினவங்களை நீங்கள் இது பண்ணாமல் 95க்கு பிறகு வந்தவங்களை நீங்கள் இங்கிருந்து நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபிநாத். கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்தலையும் நெருங்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் திமுக அரசினுடைய கடந்த இந்த ஆண்டுகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது போல தான் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது இன்னமும் இந்த 200 தொகுதிகளில் வெல்வோன்றதாக இருக்கட்டும், நாங்கள் வெற்றி பெறுவோன்றதாக இருக்கட்டும், திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னமும் அவங்களுக்கு ஒரு முதல்வருக்கு ஒரு நம்பிக்கையை யாரோ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை யதார்த்தத்தில் அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான அதற்கு ஆப்போசிட்டாக மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதா? இப்போது தமிழ்நாட்டில் 4 முனை கூட்டணியாக நிற்க போகிறதா தான் பார்க்குறோம். ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இன்னொன்று தாவேகா, இந்த மாதிரி நாம் தமிழர். இப்போ இந்த 4 இதில் 2 பேருக்கு தான் போட்டியே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கு தாவேகான்றாரு விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இளைஞர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எனக்கு பின்னாடி வாங்க, என்ன முதலமைச்சராக்குங்கிறாரு. ஆக கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஆகுது. அதனால் இளைஞர்கள் ரசிகர்கள் அவரை நம்பி இருக்கிறாங்க, அது உண்மைதான். இதே மாதிரி தான் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கும் இந்த இலங்கை பிரச்சனையிலிருந்து ஈழத்தை அழித்து ஒழித்த காங்கிரஸுக்கு எதிராக ஒரு மிக பெருந்திரளான இளைஞர் கூட்டம் அவர்கிட்ட இருந்தாங்க. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி தாவேகா ஒரு புது மாப்பிள்ளை முழு வேகத்தில் இருக்கிறார்.
ஆகவே புது மாப்பிள்ளைய அதிமுக அரவணைச்சுக்கும்னு பார்த்த ஒரு காலகட்டமும் இருந்ததுல்ல, ஆனா அதெல்லாம் மிஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ திரும்பவும் அது நடக்குமா? 11th ஹவர்ல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. சேருமா சேராதா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நடக்கிறது அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. ஏன்னா இந்த இரண்டு கட்சிகள் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, இந்த இருதுருவ அரசியலாகத்தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அதற்காக அங்கே வந்து எல்லாமே உத்தம புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நான் உத்தரவாதம் கொடுக்கல. ஆனால் அவர்கள் அரசியல் நுணுக்கங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 70 வருஷம் ஒரு கட்சி, அதில் 51 வருஷம் ஒரு கட்சி, அப்படி இருக்கிற போது அதில் 32 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்திருக்குன்னா, ஆக மக்களுக்கு எந்த திட்டத்தை கொடுத்தா இவங்க ஏற்பக்கூடியதாக இருக்கும், நாடு வளர்ச்சி பாதையில் போகும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு இயக்கம், ஒரு சாமானியனுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுங்க. அதுதாங்க ஒரு உண்மையான ஒரு அரசியல் கட்சி. ஆக அதன் அடிப்படையில் அதிமுக இருக்குது. திமுகவை பொறுத்தளவில் நாங்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு இலவச போக்குவரத்து இலவசமாக கொடுத்தோம். இது இரண்டை நம்பியே அவர்கள் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அது சாத்தியமாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே தூய்மை பணியாளர்களை கையாண்ட விதம், 4.5 வருஷம் இந்த ஆட்சியில் மக்களுக்கு செய்யாத நலத்திட்டங்கள் எல்லாம் 45 நாளில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் நாங்கள் எல்லாத்தையும் சுபிட்சமாக வாழ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் லாடனேந்தலில் திருப்புவனத்தில் அஜித்குமார் மரணத்தை ஏற்படுத்தி விட்டது இந்த காவல்துறை. அதே இடத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் மனுக்களை வாங்கி அந்த ஆற்றுல அவங்க வீசி விட்டது பாருங்க, மக்களை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ இது ஒரு கண் துடைப்பு அப்படின்றத நாங்கள் மக்களை மதிக்கப்பட்டோம். நாங்கள் தான் ஜெயிச்சுட்டு வர்றோமே, ஏன் மக்களை மதிக்கணும்? நீ கொடுத்தது அப்படி தான் போகும், போட்டு விடுறா, எவனுக்கு யாரு கேட்க போறா? அப்போ இந்த அரசியல் உச்சத்தில் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றதனால் வரக்கூடிய இந்த ஆணவ போக்கு இருக்கு பாருங்க, இது நாட்டுக்கு நல்லது இல்லைங்க. அதிமுக செஞ்சாலும் தப்புங்க, திமுக செஞ்சாலும் தப்புங்க. இப்போ மக்களை நீங்க எப்படி எடை போடுறீங்க? இந்த உங்களுடன் ஸ்டாலின் இப்போ இந்த பெண்களை மையப்படுத்தி கொடுத்துருக்கிற திட்டங்கள், நான் முதல்வன், இப்போ இந்த காலை உணவு திட்டம், உங்களை இல்லம் தேடி மருத்துவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்களே. இப்போ இன்னமும் அந்த எலெக்ஷன் வரைக்கும் இன்னமும் புது புது திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ நலம் தேடி நலம் காக்கும் ஸ்டாலின்லாம் இப்போ ஆரம்பித்தாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் வரும் அப்படின்னும் இப்போ தகவல்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மக்கள் மனசை மாற்றிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஏற்கனவே இருந்த காயங்கள் கண்டிப்பாக ஆறாது, மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் நெறியாளர் நண்பர் கோபிநாத்திட்ட நான் கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் இந்த பார்த்துட்டு இருக்கிற ஐத்தமிழ் நேயர்களுக்காக ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக. என்னடா நீ நெறியாளராக மாறிட்டான்னு எனக்கு கேட்டுறாரு. ஐயோ கண்டிப்பாக நல்லா உங்கள் வீடு தேடி மருத்துவம் சொல்கிறாங்களா? என்றைக்காவது உங்கள் வீடு தேடி ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் வந்திருக்காங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை, என் வீட்டுக்கு வந்ததில்லை. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இல்லை. அப்போ இதே மாதிரி தான் எல்லா திட்டங்களும் பெயரளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு வெறும் பேச்சளவில் சமூக நீதி, கரெக்ட், அருமையான வார்த்தை. பேரறிஞர் பெருந்தை அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஆக இவர்களெல்லாம் பயன்படுத்திய சுயமரியாதை, சமூக நீதி, இதெல்லாம் கரெக்ட். ஆனால் சமூக நீதி பேசாத தந்தை பெரியார் வாழாத ஒரு மாநிலம் பீகார். பீகார்ல வந்து சமூக நீதி பேசாத ஒரு மாநிலம் எத்தனை சமூகம் இருக்குன்னு ஆய்வு எடுத்தாங்களே, ஏன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு தான் ஃபியூச்சரில் சட்ட சிக்கல் வரும்ன்றாங்கல்ல. அப்போ அந்த சட்ட சிக்கலுக்காகத்தான் நீங்கள் சமூக நீதி பேசிக்கிட்டு இதை எடுக்காமல் இருக்கிறீங்க, கரெக்டா? அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இது ஆரம்பிக்கும். எப்போ? 2055, 2026, எப்போ? அதனால என்னன்னா, இளைஞர்கள் அரசியலை வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் நம்மளை ஆளாக்கி விட்டுருச்சு. எத்தனை சமூகம்னே தெரியல. நீங்க தமிழ்நாடு பப்ளிக் டிஎன்பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா தேர்வாணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிற்சேர்க்கை ஒன்று கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 4000 ஜாதிக்கு உள்பட்டு இருக்குது ஏறத்தாழ. ஆனால் தமிழக அரசு அதை மாதிரி எடுக்குதா என்னைக்காவது? சமூகம்னு என்னன்னே தெரியல. அப்புறம் எந்த சமூகத்துக்கு எந்த நீதியை கொடுக்க போறீங்க? தூய்மை பணியாளர்களுக்கு நீதியை கொடுக்கல, அவங்க உழைக்கிறவங்க. ஆகவே இது எல்லாம் வந்து சும்மா சார், வார்த்தைகளாலேயே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் அவர்களுடைய இப்போ வெளிநாட்டு பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? முதலீடுகள் ஈர்ப்பும் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னதான் வெளிநாட்டுக்கு போனால் கூட, விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டால் கூட இங்கே விவசாய பொருட்கள் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. -5% தான் நம்ம இருக்கிறோம். உற்பத்தி பெருகவில்லை, மக்கள் தொகையை நம்மளால் குறைக்க முடியவில்லை. வடநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க. அதுக்கு எந்த சட்ட முன்வடிவோ
அல்லது ஒரு விழிப்புணர்வோ ஒன்றும் கிடையாது. நாம அரசியலுக்கு இங்க போய் பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ண போறோம். ஆனால் பீகார்காரங்க இங்க வந்தபோது ஒரு பிரச்சனை நடந்த போது என்ன நடந்துச்சு? அப்ப இந்த முரண்பாடான நிலைமை இருக்கு பாருங்க. அரசியல் கட்சிகள் இந்த நாட்டு நலன், மொழி நலன், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இதெல்லாம் உருவாக்கணும். வெளிநாடுக்கு போவதை நான் குறை சொல்லவில்லை. ஆனா எத்தனை முறை நீங்க வெளிநாடு போனாலும் எங்க பால் விலை குறைய போறதில்ல, அரிசி விலை குறைய போறதில்ல, அம்மா உணவகத்துல சப்பாத்திக்கு மாவு இல்ல, அங்க உள்ள மகளிர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்ல. வெளிநாடுக்கு போறதுல என்ன ஆக போகுது? அம்மா உணவகத்துக்கு இணையாக கலைஞர் உணவகம் என்ற ஒன்றை நாங்கள் 500 கோடியில் நாங்கள் ஆரம்பிப்போம். முதல்ல 100 கோடி, மெல்ல மெல்ல அதை இது பண்ணுவோம். அம்மா உணவகம் நகராட்சி கீழ் இயங்குகிறது, நகராட்சி துறையின் கீழ் இயங்குகிறது, அந்தந்த மாநகராட்சியில் இயங்குகிறது. ஆனா நாங்க தனியா இதை கொண்டு வர போறோம், கலைஞர் உணவகம்னு. தமிழ்நாட்டில் இந்த ஐத்தமிழ் நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எங்காவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்காவது கலைஞர் உணவகம் அப்படின்ற ஒன்று ஏதாவது ஒரு ஊர்ல, ஒரு சிறிய கிராமத்துல எங்கேயாவது இருக்கா? அல்லது நகராட்சி மாநகராட்சியில் இருக்கா? அப்ப அம்மா உணவகமும் முடக்க நினைக்கிறாங்க, கலைஞர் உணவகமும் ஆரம்பிக்கல. அதான் சொன்னேன், வார்த்தையாலேயே இவர்கள் ஆட்சி சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் நம்ப தயாராக இல்லை. அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இந்த மாதிரி எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கும், அது எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கு, கடந்த காலங்கள் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் தற்போதைய நிலை என்ன, இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னென்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் எந்த அளவுக்கு செயல்பாடு வரும்ன்றது ஃபியூச்சரில் ஒரு வெள்ளை அறிக்கை வேணும், இதெல்லாம் கேட்குறீங்களா? அப்படி எதிர்பார்க்குறீங்களா? அந்த கோரிக்கை நீங்களும் வைக்கிறீங்களா? நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சிகள் அந்த கோரிக்கையை நிறைய தடவை கேட்டுட்டாங்க. ஆனால் எதற்கும் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்பதை போல தெரியவே இல்லை. அதனால ஆட்சியே மாறப்போகுது, வெள்ளை அறிக்கை இருக்கு அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாது மாதிரி நல்லாட்சி நடக்கிறது, சமூக நீதி. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்க, அதனால நாங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் என்று ஒரு பகல் கனவு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை பேசி உண்மையாக்க நினைக்கிறார்கள். அது ஒருபோது நடக்காது. மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா நீங்க 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் இருக்கட்டும், அப்பையெல்லாம் நீங்க ஆளுங்கட்சியா இல்லை. ஆனால் 2021 2026 வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சி. உங்களுடைய லட்சணங்கள் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கோயம்பேடை தூக்கி கிளாம்பாக்கத்தில் போட்டீங்க. கிளாம்பாக்கத்தில் என்னாச்சு? பேருந்து வரலன்னு போராட்டம் பண்ணாங்க. என்னாச்சு? அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. தூய்மை பணியாளர் என்னாச்சு? அப்படியே முடிச்சாச்சு. ஆசிரியர்கள் போராட்டம், உதவி பெறும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது நிரந்தர ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க. என்னாச்சு? முடிச்சு வச்சுட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் போராடினாங்க. என்ன பண்ணீங்க? காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்தினீங்க. போக்குவரத்து ஊழியர்கள் என்னாச்சு? பேச்சுவார்த்தை நடந்துச்சு. என்னாச்சு? அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. விவசாயிகளுக்கு கல்வி கடன் ரத்து, இதுவரைக்கும் என்னாச்சு? நீட்டு விலக்கு நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம், என்னாச்சு? ஒன்றும் ஆகல. மாறாக சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் என்ன பண்ணோம்? விளையாட்டுத்துறை அமைச்சராக்கணும், துணை முதலமைச்சராக்கணும், அடுத்து தேர்தல் வந்தால் நாங்கள் முதலமைச்சராக்கணும். அவர்களுடைய திட்டம் தெளிவாக இருக்கிறார்கள். நாட்டு மக்கள் எப்படி போனால் என்ன? கரெக்ட். நீங்கள் சொல்கிற இத்தனை நடந்த தவறுகள், இத்தனை பிரச்சனைகள், இதெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிச்சுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பயன்படுத்த வேண்டும். அப்போ இருந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்ட கட்சி, திறமையாக செயல்பட்ட கட்சி எதுன்னு கேட்டால் நீங்களும் கூட ஒத்துக்குவீங்க, திமுக. ஆனால் அதிமுக அந்த ஃபுல் ஃபோர்ஸில் செயல்படுதான்ற ஒரு கேள்வி இன்னமும் வைக்கிறாங்கல்ல, எதிர்பார்க்குறாங்க, அதிமுக எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் அந்த திமுக செய்யற பிரச்சனைகள் எடுத்து பேசணுன்றது பேச வேண்டும். அது மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இன்னும் கடுமையாக அவர்கள் உழைக்க வேண்டும். அவங்க சைடு பார்த்தீங்கன்னா 3 தரப்பு பம்பரமாக சுழண்டு வேலை செய்கிறாங்க. இங்கே ஒரு சுணக்கம் இருக்கிறது. ஆள் வருகிற போது மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்ற நேரமெல்லாம் ஏதோ ஒரு சும்மா அப்படியே ஏதோ பாவலா கட்டுவதை போலத்தான் ஒரு பார்வை. உங்களை போலயே நானும் பார்க்கிறேன். ஆகையினால அவர்களைப் போல இன்னும் கடுமையாக உண்மையான தொண்டர்களை இறக்கி சும்மா பாசாங்கு காட்டாத ஒரு மனிதர்களை அவர்கள் அடையாளம் கண்டு அவர்களெல்லாம் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து வேறு துறைக்கு மாற்றி எத்தனையோ பேர் இளைஞர்கள், எத்தனையோ வறிய நிலையில் இருக்க கஷ்டப்படுற பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் அதிமுகவின் தலைமை அடையாளம் கண்டு அவர்களிடம் சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து அதை பரிசோதித்து அவர்களை வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பா நான் பதிவு செய்கிறேன். இதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக காரங்க செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் தினமும் திட்டமிட்டு இன்னைக்கு எத்தனை இது போட்ட, எத்தனை வீடியோ, அதுக்கு என்ன ஆச்சு, யார் யார் என்னென்ன தலைப்பு, எங்க என்ன பேசுகிறார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து யார் யார் என்னென்ன பேசுற, அந்த கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லு.
ஒரு நோட்ஸ் போட்டு தினமும் பார்க்கிறார்கள். ஏன்னா ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யாதவங்களே இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிற போது இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய போகிற கட்சி அதிமுக. அது it should be more vigilant than the ruling party of DMK அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவரை சுற்றி இருக்கிறவர்கள் திறம்பட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சோசியல் மீடியா தொழில்நுட்ப அந்த ஐடி டீம் வந்து சரியா வேலை செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா இங்க குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல களத்துக்கு வரணும், இன்னும் ஃபோர்ஸா செயல்படணும். அந்த சொல்லல, அது அது தவறான புரிதல். தகவல் தொழில்நுட்ப பிரிவு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆமா சொன்னீங்க, கரெக்ட் சொன்னீங்க. தகவல் தொழில்நுட்ப திமுகவை போல சார், ஐ அம் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் சார். நான் ஒரு நீங்க சொல்றது திமுகவை தகவல் தொழில்நுட்ப பிரிவை போல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய விஷன், என்னுடைய பார்வை. அதுதான் தலைமையான கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, 100% சரியா செயல்படுது. டிஜிபி விவகாரம் அதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதில் பொறுப்பு டிஜிபியாக இப்போ நியமிச்சிருக்கிறாங்க வெங்கடரமன் அவர் ஐபிஎஸ் அவர்களை. பட் இங்கே எக்ஸாக்டாக டிஜிபி நியமிச்சிருக்கணும், பட் பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் இதற்கு முன்னாடியே சில மாநிலங்கள்லாம் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா? இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? டிஜிபி நியமனத்தில் நடந்திருக்கிற ஒரு குளறுபடியாகவோ குழப்பமாகவோ தவறாகவோ என்ன பார்க்குறீங்க நீங்கள்? சார், நம்ம வந்து தலைமை காவல் இயக்குனர் அவரை உங்களை பொறுத்தளவில் இவங்களுக்கு முன்னாடி ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய சீமா அகர்வால் அவங்களாம் 1990 வெற்றி பெற்று பணியாற்றி ஐபிஎஸ் அவங்க வந்து தேர்ச்சி பெற்று பணியாற்றி, அதுபோல் 8 பேர் வரிசையாக இருக்கிறாங்க. அதில் இவர் கிட்டத்தட்ட கடைசி நிலையிலிருந்து ஒருபடி மேலே இருக்கிறார். ஆனால் இவர்களை அவங்க கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதே காவல்துறையினுடைய டிஜிபி தான். இப்போ அதுலேயே நீங்கள் ஒரு 8 பேரை புறக்கணிச்சிட்டு இன்னொருத்தவங்களை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா இது மாநில அரசு சேர்ந்து செய்கிறதா அல்லது ஏன் இந்த குளறுபடி? இது பக்காவா செய்யப்பட்ட ஒரு முரண்பாடான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். இதில் ஒரு தெளிவு இல்லை, மாநில அரசுக்கு ஒரு தெளிவு இல்லை. அவர்கள் வந்து முதல்ல கையெழுத்திடுகிற போது பிற பேர் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இவங்களுக்கு முன்னாடி 8 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? ஆம் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஏன் நீங்கள் பரிந்துரைக்கல? அதுல 3 பேரை நீங்க பரிந்துரைச்சிருக்கணும்ல. குறிப்பாக நீங்க சொன்னது போல சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார் 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ 90, 92, 95 இதிலெல்லாம் தேர்ச்சி பெற்று வந்தவர்கள் 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு மேல பயிற்சி பெற்றவங்க. அவங்க இந்த நாட்டுல நிர்வாகம் பண்ணினவங்களை நீங்க வந்து இது பண்ணாம 95க்கு பிறகு வந்தவங்களை நீங்க இங்கிருந்து நீங்க பரிந்துரை செய்யறீங்க அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன? ஏன் இந்த முரண்பாடு? காவல்துறையிலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவரை என்று பார்க்குறீங்களா, அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை நீங்கள் புறந்தள்ளுறதுக்கு அது ஏதாவது பின்னாடி செய்திகள் இருக்கிறதா என்பதை அரசு தான் விளக்கம் அளிக்கணும். இது மிகப்பெரிய தவறு. இந்த முடிவு முதல்வரால் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறதா? இல்ல சார், காவல்துறை அமைச்சராக இருக்கிற உள்துறையை கையில வச்சிருக்கிறது தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தானே சார். அதான் கேட்கிறேன். அப்ப அவர் தானே சார் இதை தெளிவுபடுத்திருக்கணும். தெளிவுபடுத்தினா என்ன பண்ணுவாங்க? இல்ல டிஜிபிக்கு இன்னும் இந்த மாசம் கடைசி வரைக்கும் இருக்குன்னு ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கொண்டு வருவாங்க. அது நமக்கு முக்கியம் இல்ல. திரு வெங்கட்ராமன் அவர்களை பரிந்துரைத்தது தமிழக அரசு, ரைட்டா? அப்போ அவருக்கு மேல 8 பேர் இருந்தாங்களே, அந்த 8 பேரை நீங்கள் பழி வாங்குகிறீர்களா கேட்கணும்ல? அல்லது அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? இவருக்கு முன்னாடியே வேலைக்கு வந்தாங்களே, அவங்களுக்கு அனுபவம் குறைவா இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அனுபவம் மின்மை, அதனால நாங்க இவரை வந்து நாங்க அது ஆக்குறோம் அப்படின்னா இவர் வேற ஏதாவது ஜனாதிபதி விருது வேற ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கிறாரா? ஒப்பிடணும்ல. 8 பேர்த்த தள்ளி விட்டுட்டு நாங்க 8வது ஆளா கொண்டு வரோம்னா அப்ப அவர்களை விட 8 பேரை விட இவர் முதன்மையானவர்னா எப்படி? எதனால்? என்ன செய்தி அல்லது என்ன சாதனை? இவரை மட்டும் நீங்க கொண்டு வரீங்கன்னா நோக்கம் என்ன? பல்வேறு பொறுப்புகள் இருந்தவங்க, ஏடிஜிபி, டிஜிபி, அடிஷனல் டிஜிபி, இப்படி பல்வேறு நிலைகள்ல இருந்து தானே வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆகவே இந்த அரசு அதில் இது எப்படி அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் செயல்பட மாட்டார்கள் அப்படின்றதுனால அவங்களாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அரசு தான் சார் பதில் சொல்லணும். ஒரு விளக்கம் தேவைப்படுது. அந்த 8 பேரை ஏன் நீங்க புறக்கணிக்கிறீங்க? அப்ப நீங்களே ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் என்பது வேற, தன்னாட்சி பெற்றது அது வேற, குற்றப்புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம், அதெல்லாம்
ஆனால் நீங்கள் மத்தியில் தேர்வு ஆணையம் இருக்கு பாருங்க, யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதிலிருந்து வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று வந்தவர்கள் ஒரு 30 ஆண்டு காலம் பணியாற்றினவங்களையே நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா நீங்க வெறும் 5 ஆண்டு காலம் தானே. அவர்கள் உங்களை மாதிரி எத்தனை அரசாங்கத்தை பார்த்திருப்பாங்க. அவர்கள் அப்படியே சும்மா அப்படி கருகப்புள்ள மாதிரி அப்படி தூக்கி போடுறது அவர்களுக்கு செய்கிற தீங்கு தானே, அந்த துறைக்கு செய்கிற கெட்டது தானே. நாளைக்கு இதே மாதிரி இவருக்கு பின்னாடி இன்னும் 10வது இடத்துல இருக்கிறவரை கொண்டு வந்து நீங்க ஆக்குனீங்கன்னா திரு வெங்கட்ராமன் அவர்களே கோவிப்பாரு. அதுதானே 8 பேருக்கு நடந்தது இன்னைக்கு இவருக்கு நடந்திருக்கு. 8 பேரும் மகிழ்ச்சி இல்லாம இருப்பாங்க, இவர் மகிழ்ச்சியா இருப்பாரு. அப்படின்னா யாருக்காக மகிழ்ச்சியாக இருக்கிறார்? ஏன் இவரை கொண்டு வர்றீங்க? அதான் நீங்க என்ன சந்தேகிக்கிறீங்க? எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த கட்டத்தில் இந்த நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்க தேர்வு வந்துருச்சுனாலே, நீங்க தேர்தல் வந்துருச்சுனாலே உங்களுக்கு தேர்தல் ஆணையம் தான் இது பண்ணிக்கிறோம். இவங்க இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னா பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறாங்க. அது என்ன? அது அந்த வார்த்தையை முதல்ல புரியலையே. ஆகவே இது குளறுபடி, குழப்பம். அரசு தெளிவுபடுத்தணும். இதுல அரசு கண்டுக்கிறாம விட்டுருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. உள்துறை அமைச்சகம் தான், மாநில உள்துறை அமைச்சகம் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றால் இது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்ற ஒரு கோணமும் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்த மிக்க மகிழ்ச்சி.